டிமாண்டிக் காலனி 2 இந்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துலாம். படம் பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா படத்தை பார்த்துட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். படத்தை ஆரம்பித்த உடனே இந்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் ஜூன் 6, 2009 அப்படின்ற மாதிரி டேட் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 0111 அப்படின்ற மாதிரி டைம் ஓடிட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடில் அந்த செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓடிட்டே இருக்கும். அப்படி செகண்ட்ஸ் ஓடும்போது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 57 செகண்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்திருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் தானே, ஆனால் இங்கே 54 செகண்ட் தான் ஓடி இருக்கும். 56வது செகண்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா 1:12 அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 1:11 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இவர் தவறி விழும்போது இந்த ஒரு பொசிஷனில் தான் விழுகிறது போல ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க. திரும்ப பார்த்தோம் அப்படின்னா ஷாட் வைக்கும்போது இவர் அங்கேருந்து குதிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி விழுகிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ஃப்ரேமில் இவங்க இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்தோம் அப்படின்னா எடுத்து உடைப்பாங்க. அப்படி உடைக்கும் போது அந்த கண்ணாடி துகள்கள் எல்லாமே கீழே போட்டு உடைச்சனால அப்படி செதறி பார்த்தோம் அப்படின்னா சல்லி சல்லியாக போகும். இதே ஃபோட்டோவை திரும்ப பார்த்தோம் அப்படின்னா டேப் போட்டு ஒட்டி வச்சு அதை பார்த்து ஃபீல் பண்ணுறது போல காட்டியிருப்பாங்க. இந்த ஃபோட்டோவை பாருங்களேன், டேப் போட்டு ஒட்டியிருக்காங்களா, ஆனால் உடையும் போது பார்த்தோம் அப்படின்னா சல்லி சல்லியாக போச்சு. இப்படி சல்லி சல்லியாக உடஞ்ச ஃபோட்டோவை எப்படி டேப் போட்டு ஒட்ட முடியும்? அதே போல் இவர் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே மலையில் நனைஞ்சிருப்பாரு. இந்த சீன் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போகும்போது இப்படி நனைஞ்சிருந்தவர் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே மலையில் லைட்டாக நனைஞ்சிருக்கிறது போல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மலையிலே நினையாது போலவும் காட்டி மிஸ்டேக் பண்ணி வச்சிருப்பாங்க. பிரியா பவானி சங்கர் அவங்களும் இப்படி நல்லாவே மலையில் நனைஞ்சிருப்பாங்க. ஆனால் காருக்குள்ள உட்காந்துருக்கும் போது அவங்க நினையாம இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. இந்த சீனில் ஃபுட் வாங்குறதுக்கு ஒரு பையன் வந்திருப்பான். அந்த பையனுக்கு ஃபுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த டோரை பிடிச்சி திறக்கும் போது இவர் பார்த்தோம் அப்படின்னா தூக்கி வீசப்படுவார். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 சாப்பாடு கிடக்கும். அது இந்த பொசிஷனில் இப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் கிடக்கும். இந்த சீன் கண்டினியூ ஆகும்போது இப்படி கிடந்த சாப்பாடு பார்த்தோம் அப்படின்னா அந்த பொசிஷன் மாறி இப்படி கிடந்தது கொஞ்சம் வேற மாதிரி கிடக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. திரும்ப கண்டினியூஷனில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே கிடந்த சாப்பாடு இருக்காது. திரும்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த சாப்பாடுகள் வாங்கினாங்க இல்லையா, அதே சாப்பாடு பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு பொசிஷனில் அதே இடத்துக்கு பக்கத்தில் கிடக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இது கண்டினியூஷனாகவே இந்த ஃப்ரேமில் நடந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்ததான் இந்த சீனில் பிரியா பவானி சங்கர் அவங்களுடைய இந்த நெத்திலையும் அந்த கண்ணத்து பகுதியிலையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அதிகப்படியான காயம் இருக்கிறது போல ஃபர்ஸ்ட் காட்டியிருப்பாங்க. திரும்ப பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியாக இருந்த காயம் லேசாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால் எப்போ வரும் அப்படின்னா 1:54 அப்படின்ற மணி அளவில் தான் வரும். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சீன் கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கும்போது 1:54 கால் வந்திருக்கா. திரும்ப கால் அடுத்த ஒரு கால் வரும். அப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா 1:14 அப்படின்ற மாதிரி காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி 1:54 தாண்டி போயிட்டாங்க. அப்போனா 2 மணியை தாண்டி போயிருக்கணும் இல்லையா, திரும்ப ரிவர்ஸில் வருவாங்க போல இருக்கு. 1:14 போட்டு வச்சிருக்காங்க. இந்த சீனில் இவங்க 2 பேர் விழுந்து கிடக்கும்போது இவரை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈட்டி மாதிரி குத்தி இருப்பாங்க. அப்படி குத்துனதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு எங்கேயுமே ஃபோன் அப்படின்ற எதுவுமே இருக்காது. ஆனால் மீன் மட்டுமே கிடக்கும், ஃபோன் அப்படின்றது இருக்காது. இந்த சீன் கண்டினியூ ஆகும்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோன் இவர் காலுக்கு பக்கத்தில் இந்த கிடக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. முதல் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃபோன் இல்லை, அடுத்து காட்டும் போது அந்த இடத்துல ஃபோன் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இவர் கையில் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு டூல் ஒன்று வச்சுட்டு நிற்கிறாரா. அதே டூல் பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் அங்கனக்குள்ள தான் போட்டிருப்பாங்க. திரும்ப இவங்க இதே இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் கடந்த இந்த டூல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்காது. ஸோ அது எங்கே போச்சு அப்படின்னு தெரியல. கால் கையில் தட்டிடும் அப்படின்னு ஓரமாக எடுத்து வச்சிருப்பாங்க போல. அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் நடுவில் தோண்டி ஒரு புத்தர் சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு சிலை ஒன்று உள்ள வைப்பாங்க. வச்சு அதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டைல்ஸை பார்த்தோம் அப்படின்னா டைல்ஸை இப்படி தான் உடைச்சிருப்பாங்க. ஆனால் வச்சு பூசின பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இப்படி உடஞ்சிருக்க மாதிரியே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக பூசுறாங்க போல இருக்கு தோண்டிட்டு. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேஜர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிமாண்டிக் காலனி புக் சம்பந்தப்பட்ட யாராவது எடுத்து படிச்சாங்க அப்படின்னா அவங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத போலீஸ்ட்ட அதுக்கப்புறம் இவங்க கிட்ட எல்லாம் சொல்றது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த புக்கை படிச்சு இவங்களும் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு தானே, ஆக்சுவலாக இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்குன்னு தானே, அந்த லைப்ரரியில புக்கை பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு கொடுத்தவர் இவங்களையும் கொண்டிருக்கணும் தானே, அது எதுவுமே நடந்திருக்காது. இது எல்லாமே இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம்.